கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒரு வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேத வாசித்தீர்களா? இந்த ஜெபித்தீர்களா? இந்த குடும்ப ஜெபம் செய்தீர்களா? இதுவரையிலும் அப்படிப்பட்ட பழக்கம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நான் ஒழுங்காய் தினமும் வேத வாசிக்கவும் ஜெபிக்கவும் குடும்ப ஜெபம் செய்வதற்கும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் மெய்யாகவே உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த நாளிலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் ஆண்டவரிடத்திலே போய் தன்னுடைய எதிர்பார்ப்பை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் போய் அவர் கேட்கிறார், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அவன் அங்கே ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவரிடத்தில் போய் அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரே, உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். வாலிபர்களுக்கு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு படிப்பு, அதன் முடித்தவுடன் நல்ல ஒரு வேலை வேண்டும், கை நிறைய நல்ல சம்பளம் வேண்டும், அதன் பின்பு நல்ல ஒரு எதிர்காலம். பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளைகளை நல்ல வழியில நடத்த வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் யோசித்து வைத்திருப்போம். நம்முடைய சிந்தனை முழுதுமே நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய வேலை வாய்ப்புகள், படிப்பு, இப்படி ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். நாம் வேதத்திலே பார்க்கிற இந்த ஆபிரகாம் என்கிற இந்த மனிதனை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. பாருங்கள், திருமணமாகி அநேக ஆண்டுகள் அவருக்கு குழந்தை இல்லை. 75 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார். 75 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆண்டவர் தரிசனமாகி அவரோடு சொல்லுகிறார், நீ விசுவாசம் உள்ளவனாய் இரு, நான் உனக்கு கர்ப்பத்தின் கனியை தருவேன், உன் சந்ததியிலே அநேக ராஜாக்கள் உருவாவார்கள், அநேக ஜனங்களை சந்ததிகளை உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார். ஆனால் நாட்கள் போய்கொண்டிருந்ததே தவிர அவருடைய எதிர்பார்ப்பு நிறைவேறவே இல்லை. ஆண்டவர் அவருக்கு மீண்டுமாக தரிசனமாகும் பொழுதுதான் இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவரே, நான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேன், என்னுடைய வேலைக்காரன் இருக்கிறார், அவனையாவது நான் என்னுடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ளலாமா? என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் தான், நான் உன்னுடைய சந்ததியை பூமி நட்சத்திரங்களைப் போல நான் பெருக பண்ணுவேன், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல நான் அவர்களை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்தவர் கொடுத்த வாக்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி பாருங்க, அவருடைய சந்ததியை ஆண்டவர் பெருக பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். அவருடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் அங்கே பூர்த்தி செய்தார். 75வது வயதிலே வாக்கு கொடுத்தார். 100வது வயதிலே அவருடைய வாக்கு தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் அங்கே நிறைவேறுகிறது. அவருடைய எதிர்பார்ப்பு அங்கே நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நெடுநாளாய் காத்திருந்தார். இன்னும் ஒரு மனிதனை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அங்கே சாலமோனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் கிபியோனிலே கர்த்தர் ராத்திரியிலே அவனுக்கு தரிசனமாகி அவனிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார். சாலமோனே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேள், நீ கேட்பதை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், ராஜாவாக மாறிவிட்டேன், இந்த தேசத்தின் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் அங்கே கேட்கிறான். பாருங்கள், சாலமோனுடைய எதிர்பார்ப்பு, எனக்கு ஞானம் வேண்டும் ஜனங்களை ஆளுகை செய்வதற்கு. இந்த காணொலியை கண்டுகொண்டு இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி பெற்றோரே, ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த ராத்திரி வேளையில வந்து கேட்பார் என்று சொன்னார். இந்த பகல் வேளையில, இந்த நாளிலே உங்களிடத்தில் வந்து உங்களுக்கு என்ன வேண்டும், உடைய எதிர்பார்ப்பு என்ன என்று சொல்லி கேட்பார் என்று சொன்னால் நீங்கள் எதை சொல்லுவீர்கள்? சாலமோன் ஒரு ராஜாவாக அவன் ஆகி இருக்கிறான். மற்றவர்களாக இருந்தால் என்ன சொல்லி இருப்பார்கள்? சுற்றியுள்ள ராஜாக்களுடைய எல்லாரையும் நான் முறியடிக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் எனக்கு அடிமைகளாக நீர் தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருப்பார்.
என்னுடைய ராஜ்யம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாலமோனோ மற்ற ராஜாக்களையோ எதிரிகளையோ அவர் கேட்கவில்லை. அவர் கேட்டதெல்லாம், எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் ஞானமாய் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர் ஞானமுள்ள இருதயத்தை கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சாலமோனுக்கு இருந்த ஞானத்தை போல இனி ஒரு மனிதன் எழும்புவதும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஞானத்தையும் நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கனத்தையும் நான் உனக்கு தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சாலமோனுக்கு அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறதை நான் பார்க்கிறோம். பாருங்கள், சாலமோனுடைய மகிமையை பார்க்கும்படியாக சுற்றிலும் உள்ள எல்லா நாடுகளிலும் இருந்து எல்லா ராஜாக்களும் அவனை தேடி வந்தார்கள். அவனுடைய முக தரிசனத்தை பார்ப்பதற்கு, அவனிடத்தில் பேசுவதற்கு அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். காரணம், அவன் கர்த்தரிடத்தில் தன்னுடைய விருப்பத்தை கேட்கிறான். தன்னுடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி. இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கிற நீங்களும் கூட கர்த்தரிடத்தில், ஆண்டவரே நான் மற்றவர்கள் எப்படி பேச வேண்டும், நான் எப்படி நடக்க வேண்டும், நான் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, மற்ற ஜனங்களிடத்துல, நான் இருக்கிற ஊர்ல, என் குடும்பத்துல நான் ஞானமா பேசணும் ஆண்டவரே, நான் ஞானமா நடக்கணும் ஆண்டவரே, அதற்கு ஞானமுள்ள இதயத்தை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஞானத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டால், யாக்கோபு 1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். தன்னிடத்தில் ஞானத்தை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்ல சம்பூரணமாய் கொடுப்பாரா? யாருக்கும் இல்லை என்று சொல்லாத ஒரு ஆண்டவர். நீங்களும் ஞானத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் அன்று உங்களுக்கும் ஞானத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்கள், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் அங்கே தேவாலயத்துக்கு போகிறார்கள். அவர் ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு போகும்பொழுது அங்கே தேவாலய வாசல் அண்டையிலே ஒரு மனிதன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் அவன் கால்கள் நடக்க முடியாமல் மற்றவருடைய உதவியினால் அவன் பிழைத்து கொண்டிருக்கிறான். அவர்கள் எதை கொடுப்பார்களோ அதை சாப்பிட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் பேதுருவின் இடத்திலே அவன் பிச்சை கேட்கிறான். ஐயா, ஏதாவது எனக்கு கொடுங்கள். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லுகிறார். உடனே அவர் எழுந்து நடந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த மனிதனிடத்தில் இருந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஏதாவது கொஞ்சம் ரூபாயை அவர்கள் எனக்கு கொடுத்தால் என்னுடைய வாழ்க்கை ஓடும், இந்த வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும், ஒரு சில நாளாவது நான் அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டலாம் என்று சொல்லி அந்த மனிதன் ஒரு எதிர்பார்ப்போடு அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு செய்த ஒரு காரியமோ அவனுடைய வாழ்க்கையை அப்படியே மாற்றி விட்டது. அவன் இனி இருந்து அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை, 4 பேருடைய உதவி அவனுக்கு தேவையில்லை. இனி பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு செய்த நன்மையின் நிமித்தமாக இனி அவனே சொந்த காலில் நின்று அவன் உழைக்கலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் அவனுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த மனிதனுக்கு செய்த உதவி பெரிய ஒரு உதவியை ஆண்டவர் செய்தார். இனி நீ யாரிடத்திலும் கை நீட்டி நீ ரூபாயை கேட்க வேண்டியதில்லை, நீயே உன்னுடைய சொந்த காலில் நீ வேலை செய்யலாம், மற்றவர்களுக்கு நீ உதவி செய்யலாம் என்று சொல்லி உன்னுடைய எதிர்பார்ப்பை 100க்கு 100 ஆண்டவர் பூர்த்தி செய்து அவனை மேன்மைப்படுத்தி அவனை மகிழ்ச்சியினால் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற நீங்களும் கூட உடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவரிடத்தில் நாம் என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற ஒரு கர்த்தர். எதிர்பார்ப்பை மாத்திரம் அல்ல, அதை விடவும் மேலாக ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நன்மைகளை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்களுமே பின்பற்றினோமே, நீர் எங்களுக்கு என்ன தருவீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வந்து கேட்கிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பூமியிலே தன்னுடைய பிள்ளைகளையோ சொத்துக்களையோ என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதை இழந்திருந்தாலும் நீங்கள் 100 மறுமையிலே அதனுடைய பலனை நீங்கள் பெறுவீர்கள், எல்லா ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய அளவுக்கு நான் உங்களை உயர்த்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே பேதுருவுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்க நீங்களும் கூட சொல்லலாம், நான் கிறிஸ்துவுக்காக அநேக காரியங்களை இழந்திருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக நான் ஓடி உழைத்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக உண்மையாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைய இருக்கிறது,
ஆனா எதுவுமே எனக்கு கிடைக்கலையே, நாட்கள் தள்ளிக்கொண்டே போகிறது, ஆசீர்வாதங்கள் இல்லையே, மேன்மைகள் இல்லையே என்று சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆபிரகாமுக்கு அவனுடைய எதிர்பார்ப்பை விடவும் மேலாக ஆசீர்வதித்த ஆண்டவர். சாலமோனுக்கு அவன் எதிர்பார்த்ததை விடவும் மேலாக அவன் ஞானத்தை கேட்டான். ஆனால் ஆண்டவரோ ஞானமும் கனமும் மகிமை ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினவர். அந்த பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த வாலிபன் பாருங்கள், ஏதாகிலும் கிடைக்கும் என்று சொல்லி யோசித்தான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதமாய் மாற்றினவர். பேதுருவுக்கும் மறுமையிலே நான் உன்னை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் மேன்மைகளை கட்டளையிட, ஆசீர்வாதங்களை கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவேளையில் அவர் உங்களை பார்த்து அவர் கேட்கிறார், உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வாலிப தம்பி, தங்கச்சி, பெற்றோரே, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மனுஷன்கிட்ட போய் ஒரு நாள் கேட்காதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்பை. என் எதிர்பார்ப்பு இப்படி இருக்கிறது, நான் இப்படிலாம் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்னு ஒரு நாள் மண்ணிடத்தில் சொல்லாதிருங்கள். கத்திரிடத்தில் வந்து கேளுங்கள். ஆபிரகாமை போல, சாலமோனை போல நீங்கள் கத்திரிடத்திலே கேட்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் மேலாக உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக, நாம் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. ஆமென். God bless you.